சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கு ஆட்சியாளர்கள் பொறுப்பேற்று மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். கண்ணன் எம்பி வலியுறுத்தல். கொள்ளையடிக்க திட்டமிட்ட 5 ரவுடிகள் கைது. காரைக்காலில் காவல்துறை நடவடிக்கை. சட்டம் ஒழுங்கு குறித்து தலைமை நீதிபதி, தலைமைச் செயலர், ஐஜி ஆகியோர் விவாதிக்க வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். மின்துறை அலுவலகத்தை அரசு கொறடா நேரு தலைமையில் மக்கள் முற்றுகை. அறிவிக்கப்படாத மின்தடைக்கு எதிர்ப்பு. விரிவான செய்திகள். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தொடர்பாக எம்பி கண்ணன் மாநில அரசிற்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். புதுச்சேரியில் மாநிலங்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சட்டம் ஒழுங்கு நிலைநாட்ட ஆளும் அரசு தவறிவிட்டதால் புதுச்சேரியில் ஆட்சி நடைபெறுவதற்கு அர்த்தமில்லாமல் போய்விட்டது என்றும், சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற தவறிவிட்டதை ஆட்சியாளர்கள் ஒப்புக்கொண்டு தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதற்கு புதுச்சேரி அரசு பொறுப்பேற்று மக்களிடம் மன்னிப்பு கேட்காவிட்டால் வீதியில் இறங்கி போராடுவேன் என்றும் எச்சரித்தார். இந்த ஆட்சியாளர்கள் ஒன்று தங்கள் தவறை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்டு தங்கள் போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லையே மக்களை வைத்து எடுக்க வேண்டிய முடிவை எடுக்க வேண்டிய விதத்தில் மக்களே எடுப்பார்கள் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவர்களோடு நான் கைகோர்த்து நிற்பது என்று முடிவெடுத்து விட்டேன். புதுச்சேரியில் நிலவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மற்றும் தடைபட்டிருக்கும் திட்டங்களான சென்டாக் மாணவர்களுக்கு உதவித்தொகை, மாணவர்களுக்கு இலவச பேருந்து வசதி, வெள்ளை அரிசி வழங்குதல் உள்ளிட்ட பிரச்சனைகளை முன்னிறுத்தி மாநிலம் முழுவதும் நடைபயணமாக சென்று போராட இருப்பதாகவும் கண்ணன் எம்பி தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் காரைக்கால், மாகி, ஏனம் சேர்த்து எல்லா பகுதிகளுக்கும் இந்த பிரச்சனை மட்டுமல்ல, மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. மாநிலத்தின் நிர்வாக பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, மக்களுக்கு ஏற்படுகின்ற பல்வேறு இன்னல்கள், இவற்றையெல்லாம் எதிர்த்து இவற்றையெல்லாம் மக்களுக்காக குரல் கொடுத்து நான் ஒவ்வொரு கிராமமாக, முடிந்தால் ஒவ்வொரு தெருவாக சென்று அவர்களோடு சேர்ந்து களத்திலே நிற்பது என்று முடிவு செய்திருக்கிறேன். அனைத்து வகைகளிலும் புதுச்சேரி அரசு தோல்வி கண்டிருப்பதாக குற்றம் சாட்டிய கண்ணன் எம்பி, மாநில வளர்ச்சிக்கு மத்திய அரசு தடையாக இருக்கிறது என ஆட்சியாளர்கள் நிரூபித்தால் மாநிலங்களவையில் குரல் கொடுத்து மக்களுக்காக போராட தாம் தயாராக இருப்பதாகவும் அப்போது கூறினார். புதுச்சேரியைச் சேர்ந்த 5 ரவுடிகளை காரைக்காலில் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். காரைக்கால் நகர பகுதியில் நகர காவல் நிலைய போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். அப்போது முருகராம் திடல் அருகே கார் ஒன்றில் 5 பேர் சந்தேகத்திற்கிடமாக இருந்ததைக் கண்டு அவர்களிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் வந்தது. எனவே அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணையில் 5 பேரும் புதுச்சேரியைச் சேர்ந்த பிரபல ரவுடிகள் வீரையன், கட்டை சதீஷ், மணிகண்டன், பச்சையப்பன் மற்றும் செந்தில் ஆகியோர் என்பது அறிய வந்தது. 5 பேரும் சேர்ந்து காரைக்காலில் கொள்ளையடிக்க திட்டமிட்டிருப்பதும் விசாரணையில் அறிய முடிந்தது. தொடர்ந்து 5 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து காரைக்கால் 2வது குற்றவியல் நீதிமன்ற நடுவர் ஜெயந்தி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார்கள். கைது செய்யப்பட்ட 5 பேரும் காரைக்கால் சிறையில் இருக்கும் புதுச்சேரி தண்டனை கைதி பாஸ்கர் மற்றும் அவனது கூட்டாளிகளுக்கு எதிர் அணியைச் சேர்ந்த மர்டர் மணிகண்டனின் நெருங்கிய கூட்டாளி என்பதால் 5 பேரையும் புதுச்சேரி சிறையில் அடைக்க நீதிபதி ஜெயந்தி உத்தரவிட்டார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் தலைமை நீதிபதி உட்பட ஒருங்கிணைப்பு குழு அமைக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் வலியுறுத்தியிருக்கிறது. இதுகுறித்து கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு வருவதை ரங்கசாமி தலைமையிலான அரசு அலட்சிய நோக்கோடு செயல்படுவது மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி வருகிறது என்றும், சட்டம் ஒழுங்கை நெறிப்படுத்த தலைமை நீதிபதி, தலைமைச் செயலர், காவல்துறை தலைவர் ஆகியோர் ஒருங்கிணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். தலைமை செயலாளர், ஐஜி, தலைமை நீதிபதிகள் அவர்கள் சமூக அக்கறையோடு உட்கார்ந்து மாநிலத்துடைய பொதுவான பிரச்சனை விவாதம் நடத்தி அந்த வகையில் எந்தெந்த பகுதியில் அதை கட்டிப்படுத்த வேண்டும், நெறிப்படுத்த வேண்டும் என்பதை பேச வேண்டும். ஒரு சாதாரணமான மக்கள் பேசுகிற விஷயம்
ஒரு குற்றவாளி கைது செய்துவிட்டால் அவன் உடனடியாக வெளியே வந்து விடுவார் என்கிற ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே மக்கள் நலன் காக்கின்ற வகையில் சட்டத்தின் பிடியும் நீதிமன்ற பிடியும் இறுக்கம் இருக்க வேண்டும். இந்த 3 பகுதியில் ஏதாவது ஒரு சிறு இடத்தில் தளர்வு என்று சொன்னால் பாதிக்கக்கூடிய மக்கள் பொதுமக்கள் தான் என்பதை சமூக உணர்வோடு பார்க்க வேண்டும் என்பது கம்யூனிஸ்ட் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. புதுச்சேரியில் வாட் வரி குறைக்கப்பட்டது குறித்து அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும், வாட் வரி குறைப்பு மூலம் யாருக்கு லாபம் என்பதை அரசு வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்றும் விஸ்வநாதன் தெரிவித்தார். அறிவிக்கப்படாத மின் தடையை கண்டித்து அரசு கொறடா போராட்டம் நடத்தியிருக்கிறார். உருளையன்பேட்டை தொகுதியில் இரவு நேரங்களில் அடிக்கடி ஏற்படும் அறிவிக்கப்படாத மின் தடையால் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும், மின்மாற்றி பழுது காரணமாக மின் அழுத்தம் குறைந்து வருவதால் பெரும் அவதிக்கு உள்ளாவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இதனை கண்டித்தும் மின்சார வசதியினை தடையின்றி வழங்க வலியுறுத்தி தொகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் தலைமை அலுவலகத்திற்கு சென்று பூட்டு போட்டு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக உருளையன்பேட்டை தொகுதியின் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் நேரு பங்கேற்று அதிகாரிகளோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஸ்ட்ரீட் லைட்டை பற்றியும் அந்த அடிக்கடி இந்த துண்டிக்கப்படுறத பற்றியும் பல முறை பேசுகிறேன். நாம் என்ன சொல்கிறோம், அந்தந்த ஓஎம் ஒரு ஃபோன் ரிசீவர் வைங்க. பொதுமக்கள் ஃபோன் பண்ணாக்கா எடுத்து என்ன பிரச்சனை இதுக்கொசம் நிறுத்திக்கிறோம். நைட்டு ராத்திரி 12-1 வரைக்கும் ஒரு எம்எல்ஏ என்ன சார் செய்ய முடியும்? நான் கூட போய் எல்லாரும் வேலை செய்யலாம் சார். கரண்ட்டை நானே சார் கொடுக்க முடியும்? டிரான்ஸ்பாரை பற்றி சொல்லிக்கிறோம், கேபிளை பற்றி சொல்லிக்கிறோம். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு பல முறை 50% லைட் ஏறல சார் அந்த தொகுதியில். இதனை அடுத்து வரும் 30ஆம் தேதி தொகுதி மக்களை அழைத்து தம் பிரச்சனை குறித்து பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினரிடம் அதிகாரிகள் உறுதியளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது.